தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் லீ ஜானியாக்குடைய இயக்கத்தில் ஒரு அமெரிக்கன் ஸ்லாஷர் த்ரில்லர் படமாக நெட்ஃப்ளிக்ஸில் இன்னைக்கு வெளியாகிருக்கிற ஃபியர் ஸ்ட்ரீட் பார்ட் 1 1994 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படம் ஒரு ட்ரையாலஜி. இதனுடைய முதல் பாகம் தான் இன்னைக்கு வெளியாகிருக்கு. இதனுடைய அடுத்தடுத்த பாகங்கள், அதாவது பார்ட் 2 பார்ட் 3 இது ரெண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை அதுக்கடுத்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி தான் வெளியாகும். இந்த இன்ஃபர்மேஷனை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த பாகம் 1 எப்படி இருக்குது, அதனுடைய கதை எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா வேணாமா, அதைத்தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய இந்த பாகத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 1994 தான் கதைக்களம் நடக்கிறதாக இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஷாடிசைட் அப்படின்னு சொல்லி ஒரு டவுனு, அந்த டவுனில் நடக்கின்ற தொடர் கொலைகள், இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க் போட்ட சீரியல் கில்லர் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடும் போது இதுக்கு பின்னாடி என்னதான் மர்மம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக களத்தில் இறங்குற ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இப்போது இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது இந்த படத்துடைய கதை தான். இந்த கதை இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் படம் பார்த்துருப்போம், அதில் ஏற்கனவே 3-4 பாட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படமாகட்டும், அதே மாதிரி ஃப்ரைடே த 13th சக்க போடுபட்ட ஒரு படம் இது. ஐ நோ வாட் யூ டிட் இந்த லாஸ்ட் சம்மரும் நமக்கு தெரிஞ்ச படம் தான். இந்த மாதிரி படங்கள் அதனுடைய கதைக்களங்கள் எப்படி இருக்குமோ, அதாவது ஒரு மாஸ்க் போட்ட கில்லர் ஒருத்தன் வரிசைக்கு கொலைகளை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் யாருன்னே தெரியாது. அந்த சுற்றி பதறி ஓடிக்கிட்டு இருக்க அந்த கும்பலுக்கு, அந்த கூட்டத்துக்கு கடைசியாக அந்த நபர் யார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க இல்லையா, இது அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான். பட் இருந்தாலும் பிளைனாக இந்த மாஸ்க் போட்ட கில்லர் அப்படிங்கிற சப்ஜெக்டை மட்டும் வழக்கம் போல் எடுக்காமல் இதில் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் அப்படிங்கிறதையும் சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களமாக கையாண்டிருக்காங்க இந்த தடவை. அதுலேயும் இந்த ஸ்லாஷர் த்ரில்லர் விரும்பிகளுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய மியூசிக் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் அதில் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு, அதுக்கு காரணம் மியூசிக் தான். ஏன்னா பயங்கர ரேசியாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை உட்கார வச்சுருக்காங்க. அதுவே சீனு மெதுவாக ஓடினா கூட அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டத்தை நமக்குள்ளே கொடுக்குது. ஸோ இந்த படத்திற்கு மியூசிக் மிகப்பெரிய பலம், அதில் சந்தேகமே இல்லை. இன்னொரு பக்கம் இந்த படத்தை நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு, எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களை நீட்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி இந்த மாஸ்க் போட்ட கில்லர் சப்ஜெக்ட் இருக்கு, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக டீனேஜ் பசங்க நிறைய பேர் இருக்க மாதிரி தான் கதைக்களம் இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு சம்பவம் தான் நடக்கும், ஒருத்தனாக இறக்க ஆரம்பிப்பான், அப்படித்தான் கதைக்களம். அதே மாதிரி நிறைய டீனேஜ் பசங்க இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே எடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி தான் எனக்கு பட்டுது. ஆக்சுவலி சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாகத்தான் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, லைட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா பல ஃப்ரேம்ஸ் அதாவது நைட் சீக்வன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் பல ஃப்ரேம்ஸில் ஆமாங்க 2 பேரா 3 பேரா எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியலை. அவ்வளவு கருங்கும் இருட்டுக்குள்ளே கதாபாத்திரங்கள்லாம் மூவ் ஆகிற மாதிரி சில காட்சி அமைப்புகள் இருக்குது. பார்க்குற ஆடியன்ஸுக்கே ஃப்ரேமுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு கருங்கும்னு பல காட்சிகளை இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்கை காசு கொடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் பாஸ். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய திரைக்கதை தான். நான் சொன்ன மாதிரி கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சீரியல் கில்லரு, அதோடு சேர்த்து அந்த ஃப்ளாட்டாஸ் அந்த சீரியல் கில்லருங்கிற விஷயம் மட்டும் வைக்காமல் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டையும் சேர்த்து கதைக்களத்தை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தா கூட அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டு அப்படிங்கிறத பெருசாக இவங்க யூஸ் பண்ணலையோ அந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரைடே த 13th படம், ஸ்க்ரீன் படங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே திருப்பி ஒரு கதையை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அந்த புதுசாக எடுத்துக்கிட்ட மேட்டரை இன்னும் கொஞ்சம் நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் இவங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு அக்மார்க் முத்திரை பதித்த ஒரு ஸ்லாஷர் படம். அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸ்லாஷர் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வெட்டு குத்து தலை தனியாக வர்றது, இந்த மாதிரி பல காட்சி அமைப்புகள் இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அவங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமான மேட்ரு இதுக்கு அடுத்தா நான் சொல்ல போகிறேன், அடல் கான்டென்ட். இந்த படத்தில் இந்த அடல் கான்டென்ட் ஒன்று இருக்கே, ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேஷன் கார்டில் பேர் எடுத்து விட்ருவாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள், நிறைய அடல் கான்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி சப்டைட்டிலோடு வெளியாகிருக்கு, பார்க்குறவங்க பார்த்து மகிழலாம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 out of 10.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.